गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वर गुरु साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरुवे नमः। वृषभध्वजाय विद्महे कृणीहस्ताय धीमहि तन्नो गुरु प्रचोदयात्। काञ्चीवासाय विद्महे शान्तरूपाय धीमहि तन्नो चंद्रशेखरेन्द्र प्रचोदयात्। हर हर शंकर जय जय शंकर, हर हर शंकर जय जय शंकर। ஆன்மீக அன்பர்கள் எல்லாருக்கும் என்னோட நமஸ்காரம். இன்னைக்கு வியாழக்கிழமை, குருவுக்கு உகந்த நாள். கடந்த ஒரு வருஷத்துக்கு மேலேயும் நம்முடைய வாழ்ந்து இன்று வரை அற்புதங்கள் பல செஞ்சுட்டு வரும் பூஜ்ய ஸ்ரீ காஞ்சி மகா சுவாமிகள் செய்த அற்புதங்கள் மற்றும் சிறந்த நிகழ்வுகளை ஒரு சிறு கதை வடிவில் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். அந்த வகையில் இன்னைக்கு பலகாலம் முன்னால் ராமநாதபுரம் மாவட்டத்தில் நம்ம பெரியவா முகாமிட்டிருந்த போது நடந்த ஒரு நிகழ்வைத்தான் சொல்லலான்னு இருக்கு. பார்க்கலாமா? ராமநாதபுரம் மாவட்டத்தில் அந்த காலத்தில் சிவகங்கை அப்படிங்கிற ஊர் இருந்தது. இப்போ சிவகங்கை ஒரு தனி மாவட்டமாக இருக்குது. ராமநாதபுரத்தில் இருக்கிற ஒரு சிறு கிராமத்தில் நம்ம ஸ்ரீமடம் முகாமிட்டிருந்தா அப்போ பெரியவா. அப்போ சிவகங்கையை சேர்ந்தவர் வெங்கட்ரமணின்னு பேர். பெரியவாள் மேலே ஒரு அதீத பக்தி உள்ளவா. அதாவது எந்த ஒரு காரியம் எடுத்தாலுமே அவள் குடும்பத்தினர் பார்த்தோன்னா பெரியவா 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 ஸ்மரணையாகத்தான் இருப்பாள். காலையில் கண்முடிச்சதுலேருந்து இரவு கண்மூடுற வரைக்கும் எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலுமே பெரியவா பேரை சொல்லாமல் அவள் செய்கிறது கிடையாது. அவர் ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் குமாஸ்தாவா வேலை பார்க்குற, ரிட்டையர் ஆக போகிற ஸ்டேஜ், 56 57 வயசு ஆகிடுது. அவருக்கு 3 குழந்தைகள். மூத்தவ நந்தினி, அதுக்கப்புறம் 2 ஆண் குழந்தைகள். அவள் 7வது 8வது படிச்சுட்டு இருந்தா. அந்த 2 ஆண் குழந்தைகள். நந்தினிக்கு வயசாகிடுத்து, 26 27 வயசாகிடுத்து. எந்த ஒரு வரணுமே அமைகிறது. அப்போ நம்ம வெங்கட்ரமணி ஐயர் இருக்கார் இல்லையா, அவருடைய மனைவி பர்வதம் சொல்லியிருக்கா, இந்த மாதிரி ராமநாதபுரத்தில் ஒரு இடத்த சொல்லி அந்த கிராமத்தில் நம்ம பெரியவா முகாமிட்டிருக்கா, அவரை போய் பார்த்து நம்மளுடைய மனக்குறையை சொல்லுங்கோ, சொன்னாலே போதும், கண்டிப்பாக அவர் நடத்தி தருவார் அப்படின்னு சொல்லியிருக்கா மாமி. யாரே? பர்வத மாமி. சரின்னு சொல்லி நம்ம வெங்கட்ரமணி, அந்த காலத்திலே இது பெரிய பஸ் வசதிகள்லாம் ஒன்றும் இல்லை, அங்கங்கே தங்கி சத்திரங்களில் தங்கிண்டு 3வது நாள் போயிருக்கார். நம்ம பெரியவா தங்கி நடத்துக்கு போயிருக்கார். அன்னைக்கு ஒரு வியாழக்கிழமை, அனுஷ நட்சத்திரம் வேறு. பெரியவாருடைய ஜென்ம நட்சத்திரம் அனுஷம், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கெல்லாம். நல்ல கூட்டம், எப்போதும் போல தான். அதாவது நம்ம பெரியவார் இடத்துல முகாமிட்டிருக்கா அப்படின்னு சொன்னால் சுற்று வட்டாரத்துலேருந்து வண்டி கட்டுன்னு வந்து பார்ப்பா, பெரியவாருடைய ஆசீர்வாதம் வாங்கிறதுக்கு, அவருடைய கிடைக்கின் பார்வை தன் மேலே படணுங்கிறதுக்காக அவ்வளோ பேர் வருவா. நல்ல கூட்டம் மன்னிக்கும் வியாழக்கிழமை அனுஷ நட்சத்திரத்துக்கு. அதுவும் எக்கச்சக்கமான கூட்டம். இவரும் போய் ஒரு ஓரமாக ஒடுங்கி நின்றுன்னு இருக்கார். கூட்டம் மெல்ல 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 நகர்றது. 4:30 5 மணிக்கூர் ஆயிடுத்து இவர் வரிசையில் நின்று. அந்தளவு பெரியவாளும் ஏந்திருக்கல்ல, உட்கார்ந்த இடத்துலேருந்து தரிசனம் கொடுத்துட்டே இருக்கார், ஆசீர்வாதம் பண்ணிகிட்டே இருக்கார். இவரும் போயிருக்கார். இவருடைய அந்த டேர்ன் வந்தப்போ இவரும் போய் பெரியவாள்கிட்ட முன்னால் நின்று இருக்கார். என்ன ஒரு நிமிஷம் கூட இல்லை. பக்கத்தில் உள்ள அந்த கைங்கரியக்காரா குங்கும பிரசாதம் பெரியவா தட்டிலேருந்து எடுத்து கொடுத்துருக்கா. நகரன்னு சொல்லிட்டா இவரும் நகர்ந்து வந்துவிட்டார்.
என்ன பண்ணுறது, இவருடைய தன்னுடைய அந்த இதை சொல்ல முடியல பெரியவாள்கிட்ட. ஏன்னா அவ்வளவு கூட்டம் ஆச்சு. ஊருக்கு இவர் திரும்பி வந்துவிட்டார். திரும்பி வந்தோடனே மனைவி பர்வதம் கேட்டிருக்கா, என்னென்னா எதுவும் சொன்னாளா பெரியவாள்கிட்ட? இவர் ஒன்றே சொல்லியிருக்கார், என்னால் சொல்ல முடியலம்மா, பயங்கரமான கூட்டம் இருந்தது. நானே 4:30 மணிக்கு நின்று வரிசையில் நின்றுத்தான் பெரியவாளை தெரிவித்தேன். ஒரு நிமிஷம் கூட அவரை பார்க்கல, சொல்லணும்னு நினச்சேன் மனசில். கையில் குங்கும பிரசாதத்தை கொடுத்தாவா நகரன்னு சொல்லிட்டா, நான் எதுவுமே சொல்லலை, திரும்பி வந்துவிட்டேன் அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு உள்ளூன ஒரு பயம், இந்த மாதிரி சொன்னதுக்கு தன் மனைவி பர்வதம் எதுவும் நம்மளை சொல்லிடுவாளோ அப்படின்னு ஒரு பயம் வேறு இருக்கு. ஆனால் அங்கே நடந்தது வேறு. அவன் என்ன சொல்லியிருக்கா, பரவாயில்ல, நீங்கள் சொல்லனாலும் பரவாயில்ல, நல்லபடியா மனசில் நினச்சிருக்கள், அது போரும் அப்படின்னு சொல்லிருக்கா. இவருக்கு ஒரே ஆச்சரியம். இது முடிஞ்சு ஒரு 7-8 நாள் ஆயிருக்கு. ஆனப்ப அவ தெருவுலேயே ஒரு குடியிருந்த ஒரு மாமா மாமி வந்திருக்கா. வார்த்தை வந்து தங்களை தாங்களே அறிமுகப்படுத்திண்டு இந்த மாதிரி தனக்கு ஒரு புள்ள இருக்கிறதாகவும், வெளியூர்லேருந்து இங்கே மாற்றலாக இந்த தெருவுக்கு குடி வந்து ஒரு 6 மாதம் ஆயிடுத்து. உங்கள் குடும்பத்தை பற்றி எல்லாம் நாங்கள் அக்கம் பக்கத்தில் கேள்விப்பட்டிருக்கோம். ரொம்ப சாஸ்திரமான குடும்பம், பெரியவா மேலே அதீத பக்தி உள்ள குடும்பம்னு கேள்விப்பட்டிருக்கோம். எங்கள் குடும்பமும் அப்படித்தான். நாங்களும் வந்து பெரியவா இல்லாமல் எந்த ஒரு காரியமும் செய்ய மாட்டோம். பெரியவா தான் எங்களுக்கும் உங்களை மாதிரின்னு சொல்லிட்டு அப்போ சொல்லியிருக்க, இந்த மாதிரி எங்கள் பெரிய புள்ள உங்கள் பொண்ணை கடைக்கு போயிட்டு வரும்போது அந்தந்த பார்த்துருப்பான் போல இருக்கு. அவளுடைய அடக்கம் உனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. எங்கள் பிள்ளைக்கும் கல்யாணம் பண்ணிக்கணும் ராஜா வந்து எங்களை கேட்காச்ச, நான் உங்கள்கிட்ட தப்பாக நினைக்காதீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். வந்தவன் இவாளுக்கு ஒரே ஆச்சரியம். யாரு? வெங்கட்ரமணி பர்வத மாமி 2 பேரும். அது இவ்வளோ வருஷம் கிட்டத்தட்ட இந்த பொண்ணுக்கு ஜாதகம் எடுத்து 1.5-2 வருஷம் ஆச்சினாலும் ஏதோ ஒன்று தட்டி போயிட்டே இருக்கு. ஒன்று ஜாதகம் சரியில்லை, தோஷம் கிஷம்ங்கிறா, இல்லைன்னா புள்ள வசதியான வேலையில் இருக்கான், நிறைய டௌரியே கேட்குறான். இவாளால் இந்த டௌரி கொடுக்க முடியாது. பெரியவாளே சொல்லியிருக்கா, டௌரி வாங்கப்படாது, வரதட்சணை வாங்கப்படாதுங்கிறது தான் பெரியவாளுடைய ஒரு கருத்து. இவரும் குமாஸ்தா வேலை தான். குமாஸ்தா அந்த சொற்ப சம்பளம். அப்போ அந்த காலத்தில் 3 குழந்தைகள் வேறு, இவரால் எதுவும் செய்ய முடியாது. அவளுக்கு ஒரே ஆச்சரியம். சரி பார்க்கலாம், ஜாதகம் கொடுத்துட்டு போங்க. ஒரு நல்ல நாள் பார்த்து ஜாதகம் அந்த தன்னுடைய பொண்ணு நந்தினியோட ஜாதகத்தையும் அந்த பையன் ராமநாதன் ஜாதகத்தையும் பார்த்துருக்கா. எல்லா பொருத்தங்களும் ஒத்து போய் கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டு ஜாம்னு கல்யாணம் நடத்தியிருக்கா. அதாவது கல்யாணம் வந்து என்ன எப்படி நடத்தியிருக்கான்னு பாருங்க. அந்த பையன் கவர்மெண்ட் வேலையில் இருந்திருக்கான். அவாத்திர சொல்லிட்டு, பெரியவாளுடைய அதீத பக்தர், பெரியவா சொல்படி எந்த ஒரு வரதட்சணையும் வாங்க மாட்டோம், கல்யாணம் எங்கள் செலவுலேயே பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கல்யாணத்தை பண்ணிட்டு இருக்க. என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்க. அதாவது வெங்கட்ரமணி மாமா பர்வத மாமி மனதில் என்ன நினைச்சா, பெரியவாள்கிட்ட போய் சொல்லணும், மனக்குறையை கொட்டி தீர்க்கணும்னு சொல்லியிருக்கா. ஆனால் வெங்கட்ரமணி மாமாவில் பெரியவாளை பார்த்தப்ப தன்னுடைய மனக்குறையை அவர்கிட்ட சொல்ல முடியும். இந்த மாதிரி தன்னுடைய பொண்ணு நந்தினிக்கு கல்யாணமாகாத விஷயத்த நேரில் சொல்ல முடிய தவிர மனசில் நினச்சிருக்கா. அந்த மனசில் நினச்சதுக்கே இந்த ஒரு சிறப்பான திருமணத்தை நடத்தி வச்சிருக்கா நம்ம மகாபெரியவா. இந்த ஒரு ஆச்சரியம் பாருங்க. அதாவது பெரியவாள்கிட்ட நம்மளை ஒப்படைச்சிடணும். நீங்கள் தான் பெரியவா, உங்களை விட்டால் எனக்கு வேறு கழி கிடையாது, இது வேறு கதி கிடையாது, நீங்கள் தான் செய்யணும். நம்ம அப்பா அம்மாட்ட உரிமையாக கேட்குறது இல்லையா, நீ தான்ப்பா எனக்கு செய்யணும், நீ தான்ப்பா செய்யணும். அந்த மாதிரி பெரியவாள்கிட்ட நம்மளை ஒப்படைச்சி கேட்டுண்டாலே போதும். ஏன்னா பெரியவா தான் பரமேஸ்வரன் தான் பெரியவா. அவர் நினைச்சாலே போதும், நமக்கு எல்லாத்தையும் இஞ்சி கொடுக்கக்கூடியவர் தான் அந்த பெரியவர். மனசில் நினச்சிருக்கார் வெங்கட்ரமணி மாமா, அவ்வளோதான், வேற ஒன்றும் பண்ணல.
ஆத்மார்த்தமாக பெரியவாளை நினச்சின்னு மனசில் நினச்சிருக்கா, அவள் கொடுத்து குங்குமம் பிரசாதத்தை ஆற்றுக்கு வாழ்ந்துருக்காள். அவ்வளோதான். அந்த ஆத்மார்த்தத்துக்கு பெரியவா கொடுத்த பரிசுதான் அந்த திருமணம். புரியுறதா? அதனால தான் சொல்கிறேன், பெரியவாதான் பரமேஸ்வரன். இதுக்கு எந்த ஒரு ஐயப்பாடும் யாருக்கும் இருக்கணுங்கிற ஒரு அவசியமே கிடையாது. இன்னொரு அற்புதம், அடுத்த வியாழக்கிழமை உங்களை சந்திக்கிறேன். ஹரஹர சங்கர், ஜெய ஜெய சங்கர். ஹரஹர சங்கர், ஜெய ஜெய சங்கர். எல்லாருக்கும்